பெயர் அப்துல் அஜீஸ். எம்ஜிஆர் மார்க்கெட்டுடைய வியாபாரி சங்கத்துடைய செயலாளராக இருக்கின்றேன். இந்த எம்ஜிஆர் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து 25 வருஷம் ஆச்சுங்க. 25 வருஷம் ஆகியும் இந்த மார்க்கெட்டில் எந்த ஒரு வசதிகளும் ஏற்படுத்தப்படலை. இங்கிருந்து பல ஊர்களிலிருந்தும் வியாபாரங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் ஒரு நாளைக்கு சுமார் 4 கோடி முதல் 5 கோடி முறை வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. மைசூர், பெங்களூர், ஆந்திரா, தமிழ்நாட்டிலே உள்ள பல ஊர்களிலிருந்தும் மகாராஷ்டிரா போன்ற பெரிய மாநிலங்களிலிருந்தும் நிறைய சரக்குகள் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய வியாபாரிகள் வந்து செல்கின்றார்கள். கோவையில் இருக்கின்ற அனைத்து முக்கியமான ஸ்தலங்களுக்கும் இங்கிருந்து தான் காய்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இத்த பெரிய மார்க்கெட்டில் ஒரு குடிநீர் வசதி கூட இல்லை. மற்றும் மழை காலங்களிலே வந்தால் வேளாண்டிபாளையம், கவுண்டம்பாளையம், அந்த தடாகம் ரோட்டில் உள்ள அனைத்து சேரும் சகதியும் உள்ள தண்ணீர்கள், மழை காலங்களில் உள்ள அனைத்து தண்ணீர்களும் இதன் வழியாக செல்கின்றது. அந்த தண்ணீர்கள் அடைபடும் பொழுது இந்த மார்க்கெட்டிற்குள்ளே உள்ளே புகுந்து 112 கடைகளிலும் தண்ணீர்கள் புகுந்து காய்களை நஷ்டப்படுத்தி அழுகியும் நஷ்டப்படுத்தியும் வருகின்றது. இது நாங்கள் பலமுறை நேரிலும் பெட்டிஷன் மூலமாகவும் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் எதை சொன்னாலும் செய்கிறேன் என்று சொல்கின்றார்கள், இதுவரை செய்யப்படவில்லை. குறிப்பாக நம்முடைய கோவை மாநகரிலே டெங்கு காய்ச்சல் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி மாநகராட்சி கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டில் தொட்டி சுகாதாரம் இல்லை என்று சொன்னால் 5000, 10,000, 25,000 என்று வரி போடுகின்றார்கள். ஆனால் இந்த மார்க்கெட்டில் இவ்வளவு சுகாதாரங்கள் இருந்தும் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. அதுபோக இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்தியாவிலேயே கோவை மாநகராட்சி தூய்மையிலே முதலிடமாக இருக்கிறது என்று மோடி அவர்கள் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு முதன்மை பரிசு அளித்தார்கள். சந்தோஷம். ஆனால் அவர் இருக்கின்ற ஊரிலே இந்த மார்க்கெட் இவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொதுமக்களும் அதை ஏற்கவில்லை. அவர் அதிகாரிகளும் மந்திரிகளும் இங்கே வந்து பார்வையிட்டு இந்த மார்க்கெட்டை என்ன செய்தால், எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது கோவை மாநகரம் பெருகி வருகின்ற ஊர்களிலே ஒன்றாக இருக்கின்றது. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற இந்த இடத்திலே சுகாதாரம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, பல்வேறு நோய்கள் தான் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் அத்தனையும் பார்த்துவிட்டு அவர்களும் மிகவும் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. ஆகவே இதற்குண்டான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என்று வியாபாரி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தொழிலாளர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இருந்தும் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பாக நம்முடைய கோவை மாநகரிலே டெங்கு காய்ச்சல் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி மாநகராட்சி கடும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டில் தொட்டி சுகாதாரம் இல்லை என்று சொன்னால் 5000, 10,000, 25,000 என்று வரி போடுகின்றார்கள். அவர்கள் எதை சொன்னாலும் காய்களை நஷ்டப்படுத்தி அழுகியும் நஷ்டப்படுத்தியும் வருகிறது. இது நாங்கள் பல
தருமபுரி